நீர் வாய்த்திருந்த உடனே மகத்தான
நிறைந்த இருதயம் உடைத்தான தேவை உமது கரங்களை வீச்சுடுத்த பெரிய கொண்ட குழந்தையை சிரித்திருச்சவி எங்களது வேண்டுகோளை மேற்கொள்ள ஓடியறிடும் உம்முடைய வார்த்தை ஒன்று மாத்திரம் போதும் உடனே எங்கள் மன்றம் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது ஒரு வார்த்தை மாத்திரம் திருவிழப்பற்று மீறினால் நாங்கள் உமக்கு என்றென்று நன்றியுள்ளவர்களாயிருப்போம். திருக்குழந்தை இயேசுதான் வெகுவாய் நேசித்தோம் மகிமைப்படுத்தப்பட்ட புனித அந்தோணியாரை நாங்கள் இப்போது விளக்கிக்கிற மன்றத்தை தயவு செய்து எங்களுக்கு அழைத்து தந்திருக்கிறோம். வாங்கினாலும் செய்தினாலும் பெருவல்லமையுள்ள புனித அந்தோணியாரை நாங்கள் இப்போது விளக்கிக்கிற மன்றத்தை தயவு செய்து எங்களுக்கு பெற்றுத் தந்திருக்கிறோம். உம்மை நோக்கி மன்றாடுகிற விஷயத்தில் எப்போதும் கவனம் செலுத்துகிற புனித அந்தோணியாரை நாங்கள் விட இப்போது கேட்கிற மன்றாட விஷயத்தில் விசேஷ கவனம் செலுத்தி அதை எங்களுக்கு அழைத்து தந்தவரை கிருபை செய்தார்கள். ஆமென். புனித அந்தோணியார் நன்றியை தோத்திரமாக விண்ணுலகில் கீற்று எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெருகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. Amen.
அதிகாரம் 7 இறை வசனங்கள் 21 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே உன் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உன் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற இவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விடவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் விடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவுடைக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த போது அவரது போதனைகளை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறதோ அவர் மத்திய நான் ஒன்றோடு இருக்கின்றேன் என்று கூறுவீர்கள். அந்த இறைவா, இதோ நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் விண்ணப்பங்களை தயவோடு எங்களுக்கு செவி சாய்த்தோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களில் ஒளியேற்று எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு திடமளித்து எங்களை தேற்றும். நாங்கள் செய்ய வேண்டியதை சொன்னோம், ஆணுகிறோம். உமது கரம் எங்களோடு இருக்கட்டும். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி உமது அரவணைப்புடன் எங்களை பாதுகாத்தோம். இந்த உபயம் செய்யும் 6 நாட்டு முதல்வர் அவர்களையும் அவரது குடும்பங்களையும் இறைவன் இறைவா ஆசீர்வதிக்கவும். அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், அவர்கள் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையவும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பக்தியிலும் பயத்திலும் வளரவும், பாவிகள் மறந்துள்ளவும், வறுமை உள்ளவருக்கு நல்ல வாழ்வு அமையவும், கடன் பிரச்சனை இருப்போருக்கு கடன் பிரச்சனை தீர நல்லது வழி பிறக்கவும், குடும்பங்களில் சமாதானமும் அமைதியும் நிலவும், வேலையற்றவருக்கு நல்லது வேலை கிடைக்கவும், திருமணம் ஆகாத நல்ல வரணும் அமையவும், குழந்தை பாக்கம் இல்லாத குழந்தை பாக்கம் கிடைக்கவும், மற்றவர்களெல்லாம் மற்ற இல்லாமே இயேசுவே நோய்வாய்ப்பட்டிருக்கும் சகோதர சகோதரி விரைவில் குணமுடியாகவும், விதவைகள், அனாதைகள், அகதிகள், கைதிகள், முதியோர், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், ஆதரவற்றோருக்கு ஆதரவு கிடைக்கவும், எங்கள் பங்கில் இளைஞர்கள் பெறவும், எங்கள் பங்கில் வளர்ச்சிக்காகவும், எங்கள் பங்குகள் பந்தயங்கள் தரத்தில் நிறைவேறும்படியாகவும், அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், என் பங்கில் உள்ள மக்கள் சர்வ சிறப்பாக செயல்படவும், இவ்வுலகத்திற்கு பொருளுதவி, உடலுதவி மற்றும் அனைத்து உதவி செய்த நல் உள்ளங்களை இறைவன் இறைவாக ஆசீர்வதிக்கவும், என் பங்கிற்கு இவ்வாரத்திற்கும் உதவிடும் அனைத்து உறவுகள் கருத்தில் நிறைவேறும்படியாகவும், யாரெல்லாம் நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளார்களோ அவருடைய கருத்தில் நிறைவேறும்படியாகவும், இங்கு கூடியிருக்கும் அனைவரும் கருத்தில் நிறைவேறும்படியாகவும், மற்றும் இங்கு வரையால் சகோதர கருத்தில் நிறைவேறும்படியாகவும், நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் கருதாது பிறனோடு மக்களுக்கு சேவை செய்யவும், அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், இறைவான் உதவிகள், பொது நாயகம் தங்கள் வாக்கியாலும் வாழ்வ சார்ந்து பகரவும், விவசாயம் செய்யவும் மற்றும் அனைத்து தொழிலும் நல்ல முன்னேற்றம் அடையவும், உயிர்ப்பும் உயிரினானே என் விசுவாசங்கள் இறப்பின் மாமா என்றவை இறந்த எங்கள் சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், மூதாதர்கள், யாருமையாத ஆன்மாக்கள் மற்றும் உத்திரேசர்கள் ஆன்மாக்கள் உங்களுடைய இறக்கத்தால் நித்திய இறைப்பாட்டு அடையவும் கொண்டாடுகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றவரே நாங்கள் இப்போது வெற்றி பெற்ற மன்றாட்டுக்கெல்லாம் புனித அந்தோனியாரை குழந்தை இயேசுவிடம் நீர் பரிந்து
பேசி எங்களுக்கு பெற்றுத் தந்தருமாறு உம்மை நெஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அவருடைய மனைவி வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசை பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றம் உண்டாவதாக. வாழ்க அரசே, தயவு அன்னையே, வாழ்க இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏழையின் மக்கள் தாயை என்னுடைய கோபி அடைந்தோம். கண்ணீர் களமாக என்னுடைய நோக்கி கதறி அழுதும் பெருமும் செய்தோம். ஆதலால் எமக்காக பரிந்துரைப்போனே, அந்த எம்மை கடைக்கண் பாராய். உம் திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை இம்மை வாழ்வை இறுதியில் காட்டுவாய். அருளே ஒருவரே, தாய்மை கனிவே, இனிமை கடவே, கன்னிமரியே. ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய வாழ்நாளிலிருந்து உம்முடைய மன்றாட்டுகளை முதலில் கேட்டவர்களாகிறோம். உம்மால் கைவிடப்பட்டதால் ஒருவரும் உலகில் சொல்ல திருப்பிள்ளை தருகிறோம். கன்னியடைய ராக்கினியான கன்னியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் எமப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் வருகின்றோம். பெருமூச்செழுந்து பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாக கேட்டுத் தந்தருளும். ஆமென். எங்கள் பாவமில்லாமல் ஒப்புவிட்டு முடிந்த மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் புனித புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். உடனே
நித்திய துதிக்குரிய பரிசுத்த நன்னருளைக்கு பக்தி